கடந்த காலங்களில் கடற்படையினர் கடத்தல்கள் அல்லது சுரேஷாலவின் கடத்தல்களோடு பலர் கடத்தப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு மிக பிரதானமான இடம் என்று கடந்த காலங்களிலே பேர் சொல்லப்பட்ட ஒரு இடம்தான் இது. அதனை பிள்ளையானுடைய அந்த குறித்த சகா எப்படி உச்சரிக்கிறார் என்றால், கொடிய சித்திரவதை கூடமாக பெயர் பெற்ற அம்முகாமில் தனி ஒரு கம்பி கூட்டுக்குள் மிக மோசமான நிலையில் அடைத்து வைக்கப்பட்ட அவர் அதனை எதிர்த்து 4 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்தார். உண்ணாவிரதம் என்பது பிள்ளையான் 4 நாட்களாக அந்த கம்பி கூட்டுக்குள் அடைத்து வைக்கப்பட்டார். அதனுடைய உச்சமாகத்தான் அவர் உண்ணாவிரதத்துக்கு சென்றார் என்று கூறப்படுகிறது. உண்ணாவிரதம் காரணமாக அவருடைய உடல்நிலை மிக மோசமான கட்டத்தை அடைந்ததனால் அவர் தற்போது வெளிக்கடையில் உள்ள சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய பிள்ளையானின் முக்கிய சகா கூறியிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விடயம் மிக நுணுக்கமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. அவரை கடந்த கால குற்றச்சாட்டுகளின் பெயரில் விசாரிப்பதற்கும் சிறைச்சாலையில் வைப்பதற்கும் உரிய அரசாங்கத்தின் உரிமையை யாரும் மறுப்பதற்கில்லை. அவரை விசாரிக்கிறத பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. பிள்ளையான் பல முறை மக்களாணை வழங்கப்பட்ட ஒரு தலைவர். அதனை கருத்தில் கொண்டு அவரை சாதாரண சிறை ஒன்றுக்கு மாற்றுமாறு சிறைச்சாலை திணைக்களகத்திடமும் அரச உயர் தலைவர்களிடம் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைக்கின்றார். அவர் விசாரணை செய்வது பிள்ளை அல்ல. இப்போது பிள்ளையானுடைய சகாக்களை நடுநடுங்க ஆரம்பித்து விட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவரை கடந்த கால குற்றச்சாட்டுகளின் பேரில் விசாரிப்பதற்கும் சிறைச்சாலையில் வைப்பதற்கும் அரசாங்கத்தின் உரிமையை யாரும் மறுப்பதற்கில்லை. அரசாங்கம் செய்கிற செயற்பாட்டை யாரும் மறுப்பதற்கில்லை. நீங்கள் என்னவென்றாலும் பிள்ளையானை செய்து கொள்ளுங்கள், ஆனால் அந்த குறுகிய அல்லது சிறிய கம்பி கூட்டுக்குள் அடைத்து வைக்காதீர்கள் என்று சொன்னால், குறித்த கொடிய சித்திரவதை முகாம் என்றுதான் அவர்கள் வெளிசரை கடற்படை முகாமை பிள்ளையானின் சகாக்களை குறிப்பிடுகிறார்கள் என்றால், முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்நாகொடவால் கடத்தப்பட்டு சித்திரவதை அனுபவித்த இளைஞர்களின் நிலையை யோசித்து பாருங்கள். அந்த வழக்கு இடம்பெற்றது. இப்போதும் வசந்த கர்நாகொட வெளியிலே நிறுவதா இன்னும் பல இளைஞர்கள் இந்த கடற்படை முகாமுக்கு சித்திரவதை என்று இன்னும் ஒரு ஆதாரத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். வெளிசரை கடற்படை முகாம் என்பது ஒரு சித்திரவதை கூடம் என்பது பிள்ளையான் தரப்பால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் அந்த இடத்தில் அடைக்கப்பட்ட போதுதான் பிள்ளையான் உண்ணாவிரதத்தை நோக்கி நகர்கிறார். அப்படி என்றால் அந்த இடத்தின் தன்மை பிள்ளையானுக்கு தெரியும். அவரை ஒரு கம்பி கூட்டுக்குள் அடைத்து வைத்ததாகவெல்லாம் பிள்ளையானின் சகா கூறுகிறார். இந்த தகவல் எப்படி கசிந்தது? இன்னும் ஒரு தகவல், இன்னும் ஒரு மேலதிகமான தகவல் இருக்கின்றது. பிள்ளையானின் சகா அந்த குறித்த தகவலை கூறுகின்ற போது பிள்ளையான் இப்படியான சித்திரவதைகளை எல்லாம் அனுபவித்தார் என்று எப்படி அவர்களுக்கு தெரியும்? பிள்ளையான் ஒரு தலைவர் அல்லது கிழக்கு மாகாணத்தை மீட்க வந்தவர் என்றெல்லாம் ஒரு கருத்து இருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்கட்டும். அவ்வாறு மீட்க வந்தவர் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா பிரிந்த பின்னர், கருணாவிலிருந்து பிள்ளையான் பிரிந்த பின்னர் உண்மையில் அந்த மக்களுக்காக வாழ்ந்திருப்பார் அல்லது மக்களினுடைய நல்ல சிந்தனைகளுக்காக செயற்பட்டிருப்பார்.